அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று இப்பதிவில் காண்போம். மணிவாசகர் தில்லையில் வாழ்ந்து வந்த நாட்களில் சிவனடியார் ஒருவர் சிதம்பரத்திலிருந்து ஈழ நாட்டிற்கு சென்றிருந்தார். அவ்வடியார் செம்பொன்னம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்ற திருநாமங்களை இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்கும் இயல்புடையவர். அவர் ஈழம் சென்றிருந்த காலத்தில் ஈழ நாட்டில் புத்த சமயம் மேலோங்கி இருந்தது. இவ்வடியாரின் இயல்பை கண்ட சிலர் ஈழ அரசனிடம் சென்று அவரது செயல்களை உணர்த்தினர். அரசன் சிவனடியாரை சபைக்கு அழைத்து வருமாறு செய்தான். அரசவைக்கு வந்த சிவனடியார் செம்பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று கூறிக்கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தார். அரசன் வியந்து இதன் பொருள் யாதென்று அவரை கேட்டான். அச்சிவனடியார் தீயவரும் உள்ளன்போடு திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம் என்று ஒருமுறை கூறினால் 21,600 முறை நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை கூறியதனால் வரும் பயனை இது தரும் என்று கூறி தில்லை பெருமானின் சிறப்பை எடுத்துரைத்தார். அங்கிருந்த புத்தமத குரு சிவனடியார் கூறுவதை கேட்டு சினந்து, திருவிடகம் அருளிய எங்கள் புத்தனை தவிர வேறு தெய்வம் உண்டோ? இங்கே நான் தில்லைக்கு சென்று சைவத்தை வென்று புத்தனை கடவுள் என்று நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைத்து எழுந்தார். ஈழத்து அரசனும் தன் ஊமை பெண்ணையும் உடன் அழைத்து கொண்டு புத்தமத குருவுடன் தில்லைக்கு புறப்பட்டார். தில்லையை அடைந்த புத்தகுரு, அரசன் முதலானோர் தில்லை திருக்கோயிலை அடைந்தனர். அக்கோவில் மண்டபம் ஒன்றில் அமர்ந்தனர். கோயில் காப்பாளன் வந்து புற சமயத்தார் இங்கு தங்குதல் கூடாது என்று கூறினான். இதனை கேட்ட புத்தமத குரு, யாம் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்துள்ளேன் என்று வாதத்திற்கு அழைத்தான். அச்சூளுரை தில்லைவாழ் அந்தணர்களை எட்டியது. அவர்கள் சோழ மன்னனுக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்தமத குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் தில்லை சிற்றம்பல இறைவனை வணங்கிவிட்டு உறங்கச் சென்றனர். தில்லை நடராச பெருமான் அவர்கள் கனவில் எழுந்தருளி தில்லையின் கீழ்ப்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவமியற்றி வரும் நம் அடியவனாகிய மாணிக்க வாசகனை அழைத்து வந்து இப்புத்த குருவோடு வாதிட செய்க, அவன் அவர்களை வெல்வான் என்று கூறி மறைந்தார். மறுநாள் தாம் கண்ட கனவை ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு இறைவன் திருவருளை எண்ணி வியந்தனர். மணிவாசகர் எழுந்தருளியுள்ள தவச்சாலையை அடைந்து மணிவாசகரிடம், அடிகளே, நாம் சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்துடன் ஈழ நாட்டு மன்னனும் புத்தமத குருவும் வந்துள்ளனர். தாங்கள் வந்து அவர்களை வாதத்தில் வென்று நாம் சைவ சமயத்தை நிலைநிறுத்தல் வேண்டும் என்று அழைத்தனர். நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.